கைஸ், இன்னைக்கு நாம இந்த ஃபீல் குட் ட்ராமாவோட 15th எபிசோட் தான் பார்க்க போறோம். போன எபிசோட் கடைசியில கெமிக்கல் கலந்தவர் பிளாக் பாக்ஸை ஹீரோ கிட்ட கொடுத்துட்டு சும்மா இருக்காம லீக்கு வேற போன் பண்ணி இதை சொல்லிடுறாரா. உடனே லீ ஹீரோவை அட்டாக் பண்றதுக்கு ஒரு ஆளையும் செட் பண்ணிட்டான். இன்னொரு பக்கம் ஹீரோயின் இப்பதான் ஹீரோ நமக்கு என்னெல்லாம் பண்ணான்றதை யோசிச்சு அவன் மேல உள்ள ஃபீலிங்ஸையும் ரியலைஸ் பண்ணி அவனை பாக்குறதுக்காக போறா. அந்நேரம் லீ அனுப்பின ஆளு ஹீரோ தலையில ஒரு ஆடை வச்சு அடிச்சுட்டு அங்கிருந்து போறான். ஹீரோ கீழே விழுந்ததுமே இன்னொருத்தன் வந்து ஹீரோ பைக்குள்ள தேடி அந்த பிளாக் பாக்ஸையும் எடுத்துட்டு போயிட்டான். ஹீரோயின் ரோட கிராஸ் பண்ணி விறுவிறுன்னு ஹீரோ கிட்ட வரா. அவன் தலையில ரத்தம் வழியே கீழே கிடக்குறான். இவ கதறி கதறி அழுதுட்டு ஆம்புலன்ஸ்க்கு கால் பண்ணி இப்ப அவனை ஆம்புலன்ஸ்லயும் கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப அழுகையா இருக்கு, அழுதுட்டே இருக்கா. ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துட்டாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு ஹீரோவோட ஃப்ரெண்டும் வரான். ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் பாக்குற டாக்டர் எல்லாருமே விறுவிறுன்னு உள்ள போறாங்க. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல ஹீரோக்கு அடிப்பட்ட விஷயம் தெரிய வருது. அந்த பிளாக் பாக்ஸை எடுத்துட்டு போயிட்டாங்கன்றதும் தெரியுது. கெமிக்கல் கலந்தவர் அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்றதையும் வாக்குமூலமா கொடுத்துட்டாரு. இப்ப இந்த வாக்குமூலத்தை வச்சு லீயோட காருக்கு சர்ச் வாரண்ட் வாங்கலாம்னு லேடி டிடெக்டிவ் சொல்றாங்க. அங்க லீயை பார்த்தா ஹீரோ கிட்ட இருந்து எடுத்த பென்ட்ரைவை அந்த ஆள் வந்து லீ கிட்ட கொடுத்துட்டு காசையும் வாங்கிட்டு போறான். லீ அந்த பிளாக் பாக்ஸை பிரிட்ஜ்ல இருந்து கீழே தூக்கி போட்டுட்டு பார்க்கிங்க்கு போய் அவனோட கார் எடுக்க போலீஸ் கார் வந்து நிக்குது. இவன் காரை செக் பண்றதுக்கு வாரண்ட் வாங்கிட்டாங்க. லீயை வண்டியை விட்டு இறக்கி அவன் கார் இன்ஜினை செக் பண்ணி பாக்குறாங்க. ஆல்ரெடி தெரிஞ்ச விஷயம் தானே, அந்த இன்ஜினோட சீரியல் நம்பரும் இவன் ரிஜிஸ்டர் பண்ணிருக்க கார் நம்பரும் மேட்ச் ஆகல. லேடி டிடெக்டிவ் லீ கிட்ட இப்ப நீ ஸ்டேஷன் வந்தாகணும்னு சொல்றாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோக்கு ட்ரீட்மெண்ட் நடந்துட்டு இருக்கு. வெளியில ஹீரோயினும் ஹீரோட ஃப்ரெண்டு உட்காந்துருக்காங்க. ஹீரோயினுக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவருக்கு எதுவும் ஆகாதுல்ல, நல்லா தானே இருப்பாரு அப்படின்னு புலம்பிட்டே உட்காந்துருக்கா. அப்ப டாக்டரும் வந்து ஒன்னும் பெரிய பிரச்சனை இல்ல, உள்ள போய் பாருங்கன்னு சொல்லிட்டாரு. உடனே 2 பேரும் போறாங்க. ஹீரோக்கு தலையில கட்டு போட்டிருக்காங்க. அவன் மெதுவா இவங்க 2 பேரையும் எந்திரிச்சு பாக்குறான். இந்த மாதிரி கரெக்டா ஹீரோவும் ஹீரோயினும் சேரும்போது தலையில அடிப்பட்டா என்ன சீன் வரும், ஞாபகம் மருதி சீன் வரும்ல. அதே மாதிரி ஹீரோவும் ஹீரோயினை பார்த்து இது யாருன்னு கேக்குறான். அவ ஒரு மாதிரி பார்த்துட்டே நிக்கிறா. ஃப்ரெண்டு தான், உனக்கு ரொம்ப நெருக்கமானவங்கன்னு சொல்ல இவ்வளோ அழகானவங்க எனக்கு நெருக்கமானவங்களா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், உன் கூடவே இருந்து உனக்கு எல்லாமே பண்ணி கொடுக்குறவங்க அப்படின்னு சொல்ல நான் எப்படி வாழ்ந்தேன்னு எனக்கு ஞாபகம் இல்லை, ஆனால் அது நல்லா இருந்திருக்கும் போலையே அப்படின்னு சொல்கிறான். ஃப்ரெண்டும் சிரிச்சுக்கிட்டே ஆமான்னு சொல்ல ஃப்ரெண்டு பக்கம் திரும்பி ஆமாம் நீங்கள் யாருன்னு கேட்குறான். எது நானா, நான் உன்னோட அப்பா அப்படின்னு சொல்ல ஏன்டா இப்படி பண்ணுற, அவள் என்னை நம்புகிற மாதிரி வந்தா அப்படின்னு போட்டு அடித்து சிரிச்சிட்டு இருக்கான். ஹீரோ நல்லா ப்ராங்க் பண்ணியிருக்கான் போல. அவள் அழுகிற மாதிரி நின்றுட்டு இருக்கா. சும்மா தான் பண்ணேன்னு அவள் பக்கத்தில் போகும்போது அவள் கதறி கதறி அழுதுட்டு நீங்கள் உயிரோடு இருக்கிறதே போதும் அப்படின்னு ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா. இவனுக்கு ஏதோ பெருசா ஆக போது, இவனை பார்க்கவே முடியாதுன்னு நினைச்சிட்டா போல. கதறி கதறி அழுவுறா. அப்புறம் கொஞ்சம் சமாதானப்படுத்தி 2 பேரும் ஒரு பெஞ்ச்ல உட்காந்து பேசுறாங்க. நீ தான் என்னை விட்டுட்டு போன, இப்ப எதுக்கு நான் விட்டுட்டு போயிடுவேன்னு நினைச்சு அழுவுற, நீ இல்லாம நான் எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு தெரியுமான்னு அவன் சொல்றான். அவ சாரின்னு சொல்றா. சாரி எல்லாம் ஒண்ணும் வேணாம், இனிமே நீ எப்பவுமே என் கூட தான் இருக்கணும், நான் சாகுற வர உன்னை பாடா படுத்த போறேன்னு சொல்லிட்டு அவ கையை பிடிச்சி 24 மணி நேரமும் நீ என் கூட தான் இருக்க போற, சாப்பிடும்போது தூங்கும்போது எப்பவுமே நான் உன்னை விட மாட்டேன் அப்படின்னு சொல்ல அவளும் சரின்னு அழுதுகிட்டே தலையாட்டுறா. உடனே அவன் நானும் உன்னை பாதியிலே விட்டுட்டு போயிடுவேன்னு பயப்படாத, நான் உனக்கு இப்போ ஒரு சத்தியம் பண்ணித்தரேன், கடைசி வரைக்கும் உன் கூடவே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை ஹக் பண்றான். அங்க போலீஸ் ஸ்டேஷன்ல லீயை விசாரிக்கிறதுக்காக கூட்டிட்டு வந்துட்டாங்க. பக்கத்துல கெமிக்கல் கலந்தவரும் இருக்காரு. லீ எப்படிப்பட்ட ஆளு, எந்த கேள்வி கேட்டாலும் தப்பிக்கிற மாதிரியே பதில் சொல்லிடுறான். லேடி டிடெக்டிவ்க்குலாம் டென்ஷன் ஆகுது. கெமிக்கல் கலந்தவர் நான் தான் நீ பண்ணதை என் கண்ணால பார்த்தேன்னு சொல்லும்போது கண்ணால பார்த்தாலாம் போதாது, எவிடன்ஸ் வேணும், நானும் தான் இப்ப சொல்லுவேன் நீங்க தான் அவனை சாகடிச்சிங்கன்னு, உங்க வண்டியை அந்த ஏரியாவை பார்த்து சாட்சி கூட உண்டு, என் வண்டியை யாராவது பார்த்தாங்களான்னு ரொம்ப திமிராவே பேசுறான். லேடி டிடெக்டிவ் உடனே இவரோட வாக்குமூலத்தையும் உன்னோட வண்டியையும் வச்சு உன் மேல கேஸ் போட்டுருவோம் தெரியும் தானே அப்படின்னு பேசிட்டு இருக்கும்போது இன்னொரு டிடெக்டிவ் வந்து ஒரு நிமிஷம் வெளியே வாங்க அப்படின்னு லேடி டிடெக்டிவை கூட்டிட்டு போறாரு. என்ன விஷயம்னு பார்த்தா அந்த லீ பையில வெளியில விட சொல்லி மேல இருந்து சொல்லிட்டாங்களாம். அவனுக்கு தான் ஜட்ஜி ப்ராசிக்யூட்டர்னு எல்லாரையுமே தெரியும்ல. அது மட்டும் இல்லாம இப்ப இந்த கேஸையே ஒரு புது ப்ராசிக்யூட்டர்கிட்ட மாத்திட்டாங்களாம். அது லீக்கு தெரிஞ்சால் போல, அதனால லீயவே இப்ப வெளியில விட சொல்லிட்டாங்க. லேடி டிடெக்டிவ் விட மாட்டேன்னு சீஃப் கிட்ட போய் சண்டை போடுறாங்க. ஆனாலும் சீஃப்னால என்ன பண்ண முடியும், அவர் கண்டிப்பா விட்டே ஆகணும்னு சொல்லிட்டாரு. சரின்னு வேற வழி இல்லாம அந்த பையில வெளியில விட்டாங்க. போறதுக்கு முன்னால அவன் லேடி டிடெக்டிவை பார்த்து இதுக்கு மேல என்ன சும்மா சும்மா விசாரணைக்கு கூட்டிட்டு வந்தீங்கன்னா உங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போக லேடி டிடெக்டிவ் நிறுத்தி நீ காரை வச்சு ஏத்துறதுக்கு அப்புறம் சீனியர் கொஞ்ச நேரம் உயிரோட தான் இருந்தாராமே, நீ அந்த கெமிக்கல் கலந்தவர்கிட்ட சீனியரை இப்படியே விட்டுட்டு போயிடலான்னு சொன்னது கூட அவர் காதுல விழுந்திருக்கும், அதை நினைக்கும் போது எனக்கு அவ்வளவு கோவம் வருது, நீ இப்ப இங்க நின்று மூச்சு விட்டுட்டு இருக்கிறது கூட எனக்கு வெறியாகுது, உன்னை நான் ஜெயில புடிச்சு போடாம விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. அங்க ஹாஸ்பிட்டல்ல ஹீரோ தூங்குறதுக்காக பெட்ல படுத்துட்டான். ஹீரோயின் பக்கத்துலேயே தான் உட்காந்துருக்கா. ஹீரோ அவளோட கையை பிடிச்சிட்டு உன் கையை பிடிக்கிறது எனக்கு ஒரு ட்ரீட்மெண்ட், அதனால இப்படியே கொஞ்ச நேரம் பிடிச்சி வச்சுட்டு இப்போ நான் என்ன கேட்டாலும் நீ ஆமான்னு தான் சொல்லணும்னு சொல்றான். அவளும் சரின்னு சொல்றா. நீ இந்த கையை விடவே மாட்டேதானே அப்படின்னு கேட்குறான். அவள் ஆமான்னு சொல்றா. நான் தூங்குற வரைக்கும் நீ இங்கே தானே இருப்பேன்னு கேட்குறான். அதுக்கும் ஆமான்னு சொல்றா. காலையில் நான் எந்திரிக்கும் போது நீ என் பக்கத்தில் இருப்பதானேன்னு கேட்குறான். அதுக்கும் ஆமான்னு சொல்றா. நான் சாகிற வரை என் கூட இருப்பதானேன்னு கேட்குறான். அதுக்கும் ஒரு செகண்ட் யோசிச்சுட்டு ஆமான்னு சொல்றா. நீ என்ன லவ்
பண்றது தானே அப்படின்னு கேக்குறான். அவ கொஞ்சம் யோசிச்சுட்டு ஆமா அப்படின்னு சொல்லிட்டா. ஒரு வழியா 2 பேரும் சேர்ந்துட்டாங்கன்னு நினைச்சா இப்பதான் ஒரு முக்கியமான விஷயமே. ஹீரோக்கு தலையில அடிபட்டது பிரச்சனை இல்லையா, ஆனா அவனோட ஹார்ட் தான் பிரச்சனை பண்ண ஆரம்பிக்குது. ஒருத்தருக்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணதுக்கு அப்புறம் சில நேரம் பாடி அந்த ஆர்கனை ஏத்துக்காதான், ரிஜெக்ட் பண்ணுமா. அந்த விஷயம் தான் இப்ப ஹீரோக்கு நடக்க ஆரம்பிக்குது. டாக்டர் டெஸ்ட் எல்லாம் பண்ணி இதை கண்டுபிடிச்சிருக்காரு. ஹீரோவோட ஃபேமிலி டாக்டருக்கு என்னடா இப்படி நடக்குதுன்னு கவலையா இருக்கு. அடுத்த நாள் ஹீரோவை டிஸ்சார்ஜ் பண்ண போறாங்க. அவங்க போறதுக்கு முன்னால ஃபேமிலி டாக்டர் வந்து பார்க்க வந்திருக்காரு. அப்போ ஹீரோயின் கூட செம்ம ஜாலியா விளையாடிட்டு இவ தான் என்னோட கேர்ள் ஃப்ரெண்ட், இவளை தான் நான் டேட் பண்ணி கல்யாணம் பண்ணி நிறைய குழந்தை பெத்துக்க போறேன் அப்படின்னு சந்தோஷமா சொல்லிட்டு இருக்கான். என்னடா இவன் இப்பதான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்க ஆரம்பிச்சிருக்கான், அதுக்குள்ள இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு டாக்டருக்கு உள்ளுக்குள்ள வருத்தமா இருக்கு. இவன் கிட்ட சொல்லவே இல்லை. இப்போ ஒரு டெஸ்ட் எடுத்திருக்கோம், அது ரிசல்ட் வந்ததும் நீங்க திரும்ப வந்து பார்க்கணும் அப்படின்னு மட்டும் சொல்றாரு. சரின்னு 2 பேரும் ஹாஸ்பிட்டல்ல இருந்து கிளம்புறாங்க. அப்பவே ஹெர்மியாக்கு தான் போக போறாங்க. அங்கதான் ஏற்கனவே பிரச்சனை தானே போயிட்டு இருக்கு. லீ பேட்டர்ன் விஷயத்துல ஒரு கேஸ் போட்டானா, அதனால கம்பெனி ரொம்ப அடி வாங்குது. நாம இனிமே தான் நிறைய வேலை பார்க்க வேண்டியதா இருக்கும்னு பேசிட்டு அவங்க ஃப்ளோருக்கு போறதுக்கு லிஃப்ட்ல போயிட்டு இருக்காங்க. ஹீரோயினோட கையை விடவே மாட்டேங்கிறான். நாம தான் ஆபீஸ்க்கு வந்துட்டோம்ல, கையை விடுங்கன்னு சொல்லும்போது லிஃப்ட்ல தானே இருக்கும், யார் இருக்கா, நான் விட மாட்டேன் அப்படின்னு புடிச்சு வச்சுக்கிட்டு நீ என்னெல்லாம் பாடாப்படுத்தின, நான் கொஞ்சமாச்சும் திருப்பி பண்ண வேணாம் அப்படின்னு டக்குனு ஒரு கிஸ்ஸ பண்ணிட்டு இது உனக்கு நான் தர தண்டனை, இது மாதிரி நான் அடிக்கடி பண்ணுவேன் அப்படின்னு அவகிட்ட விளையாடிட்டு இருக்க. கரெக்டா லிஃப்ட் கதவு திறக்குது. வெளியில லீ நிக்கிறான். இவங்க 2 பேரும் விளையாடிட்டு இருக்கதை பார்த்து அவனுக்கு வயிறு எரியுது. லீய பார்த்ததும் ஹீரோ கையை எடுக்க பாக்குறா. ஹீரோ வேணும்னே ஹீரோயினோட கையை விடாம சிக்குன்னு பிடிச்சிக்கிட்டு நிக்கிறான். லீ முறைச்சிட்டு நிக்க ஹீரோ உடனே அவன் கிட்ட நான் உங்ககிட்ட நிறைய பேசணும், வாங்கல உங்க ஆபீஸ்லயே போய் பேசுவோன்னு இப்ப 2 பேரும் லீயோட இடத்துல உட்காந்து பேசுறாங்க. என்னை அடிக்கிறதுக்கு ஆள் அனுப்புனது நீ தானே, எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல இந்த லீ உடனே என்ன இப்படி சொல்றீங்க, உங்களுக்கு தான் எல்லா இடத்துலயுமே எதிரிங்க இருப்பாங்களே, எத்தனை பேருக்கு என்னென்ன பண்ணிருக்கீங்களோ அவங்க யாராவது ஏதாவது பண்ணிருப்பாங்க, நான் இல்லைன்றான். நீ இல்லைன்னு சொன்னாலும் நீ தானே எனக்கு தெரியும், ஆனா நீ எனக்கு ரொம்ப உதவிதான்ப்பா பண்ணிருக்க. நேத்து எனக்கு இப்படி ஆன உடனே அவ என்கிட்ட வந்துட்டா, அதுக்கு உனக்கு தான் நன்றி சொல்லணும். என் மேல அவளுக்கு எவ்வளவு ஃபீலிங்ஸ்ன்னு இப்பதான் எனக்கு புரிஞ்சிட்டுன்னு சொல்ல லீ உடனே உங்களுக்கு நிறைய நேரம் இருக்கு போல, என்னென்னலாமும் பண்ணிட்டு இருக்கீங்க, அடுத்த வாரம் பாண்டு மெச்சூரிட்டி ஆகுது, காசு இருக்கா அப்படின்னு கேட்குறான். அடுத்த வாரம் மட்டும் ஹீரோ மெச்சூரிட்டி அமௌண்ட் கட்டலைன்னா கம்பெனி திவாலாயிடும். இப்போ இந்த லீ பேட்டன் கேஸ் போட்டதுனால ஆல்ரெடி தயாரிச்ச பொருளையும் விற்க முடியல, விற்கிறதுக்கு டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் கிட்ட கொடுத்த பொருளையுமே அவங்க திரும்ப அனுப்புறாங்க. வேற நாட்டுக்கு எக்ஸ்போர்ட் பண்ண பொருளை கூட அவங்க திருப்பி அனுப்பிட்டாங்களாம். எக்ஸ்போர்ட் பண்ணதுக்கான காசு செலவானதுதான் மிச்சம். நடுவில் ஒரு பாட்டிமா வந்து ஹெல்ப் பண்ணாங்கல்ல, அவங்கள மாதிரி இன்னும் 2-3 பேர் வந்தா கூட காப்பாற்ற முடியாது, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. ஹீரோ இன்னும் கொஞ்சம் கான்பிடண்டா தான் இருக்கான். டைரக்டர் கிட்டையும் இன்னும் 1 வாரம் இருக்குல்ல, கடைசி வரை நம்ம என்ன ஆகுதுன்னு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வரும்போது சாயங்காலம் ஆயிடுச்சு போல. ஆனா ஹீரோயின் இன்னும் வீட்டுக்கு கிளம்பாம இருக்கா. ஏன் கிளம்பலான்னு கேட்கும்போது நீங்க நிறைய வேலை பார்க்கீங்கல்ல, அதான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு சொல்ல அவன் அதுக்காகவா இல்லைன்னா என் கூட இருக்கிறதுக்காகவா அப்படின்னு சொல்லி சிரிச்சிட்டு இருக்கும்போதே அவனுக்கு திடீர்னு தலை வலிக்கிற மாதிரி இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்னு அவனை தொட்டு பார்த்தா காய்ச்சல் வேற அடிக்குது. இவ உடனே கஞ்சி வச்சு கொடுக்குறேன்னு ஒரு பவுல்ல கஞ்சியை வச்சுட்டு ஆறட்டும்னு உட்காந்துருக்கா. இவன் அவளையே ரசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அவ சாப்பாடு ஊட்டி விடலான்னு வரும்போது எனக்கு பசிக்கவே இல்லைன்னு சொல்றான். ஒரு 5 ஸ்பூன் சாப்பிடுங்க அப்படின்னு சொன்னதும் டக்குன்னு அவளை கிஸ் பண்ணிட்டு சரியான ஸ்டார்டர், இப்பதான் எனக்கு கொஞ்சம் பசி எடுத்திருக்குன்னு சொல்லிட்டு ஒரு வாய் வாங்கி முடிச்சுட்டு சாப்பிட்டு முடிச்சாச்சு, அடுத்து என்ன அப்படின்னு சொல்ல இப்படி பண்றீங்களேன்னு அவ எந்திரிச்சு ஓட ஆரம்பிச்சுட்டா. இன்னொரு பக்கம் போலீஸ் ஸ்டேஷன்ல அந்த கெமிக்கல் கலந்தவரை விசாரணைக்காக வச்சிருக்காங்க. அப்போ கிரிமினல் இன்வெஸ்டிகேஷன் ஸ்குவாட்ல இருந்து வரோன்னு சொல்லி இந்த கெமிக்கல் கலந்தவரை சூதாரண கேஸ்க்காக நாங்க விசாரிக்க போறோம்னு கூட்டிட்டு போலான்னு பாக்குறாங்க. இவரை விட்டா அப்புறம் லீ எப்படி பிடிக்கிறதுன்னு லேடி டிடெக்டிவ் அதெல்லாம் முடியாது, அவரை நாங்க விசாரிச்சுட்டு இருக்கோம்னு சொல்றாங்க. நீங்க எதுக்கு முடிஞ்சு போன கேஸை வச்சுட்டு இப்படி பண்றீங்கன்னு கெமிக்கல் கலந்தவரை பிடிச்சி இழுத்துட்டு போறாங்க. இன்னொரு பக்கம் ஜூனா இருக்கால, அவளுக்கு லீ இந்த மாதிரி ஒரு கேஸ்ல அவனோட பவர் யூஸ் பண்ணி ஏதோ பண்ணிட்டு இருக்கான்றது தெரிய வருது. அதுக்கப்புறம் என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது தான் கொலை கேஸ்ல ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கான்னு தெரிய வருது. இவன் கொலை கேஸ்ல மாட்டினானா நம்ம பேரு கோல்டு பார்ட்னர் பேரு எல்லாமே சேர்ந்து தானே போகும், என்ன பண்றது அப்படின்னு அவளோட பிஏ கிட்ட இதை பத்தி என்ன ஏதுன்னு நல்லா விசாரிச்சு சொல்லுங்கன்னு சொல்றா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனுக்கு இன்னைக்கு நைட்டு அந்த ஆக்சிடென்ட் சீன் அந்த வாட்ச் திரும்ப வந்துட்டே இருக்கு. அந்த வாட்சை வச்சு ஏதோ கண்டுபிடிச்சான் போல. உடனே ஃப்ரெண்டு கிட்ட சொல்லி லேடி டிடெக்டிவை கூட்டிட்டு வர சொல்றான். லேடி டிடெக்டிவை பார்த்தா அவங்களுக்கு பனிஷ்மெண்டா டிராபிக் போலீஸ் ஆக்கி அதுல வேற ஏதோ கேம்பான், அதனால ஒரு பொம்மை மாதிரி காஸ்டியூம்லாம் போட்டு டிராபிக் சிக்னல் கிட்ட நிக்க வச்சுட்டாங்க. ஹீரோவோட ஃப்ரெண்ட் அவங்கள பார்த்து கெக்கப்புக்குன்னு சிரிச்சுட்டு கூட்டிட்டு போறான். ஹீரோவை பார்த்ததும் லேடி டிடெக்டிவ் பரவாயில்ல, அடுத்து ஒரு கனவு வந்துச்சா, இப்ப என்ன வந்துச்சுன்னு சொல்லு அப்படின்னும் போது அந்த வாட்ச் அப்படின்னு மறுபடியும் சொல்றான். வாட்சை பத்தி சொன்னதும் வாட்சை நம்ம எப்படி எவிடன்ஸா சொல்ல முடியும், வேற எதுவும் வரலையா, இதுக்குதான் என்ன கூப்பிட்டியான்னு கடுப்பாகிறாங்க. அப்பதான் ஹீரோ ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றான். அந்த கனவுல லீயோட கையை ஹீரோயினோட பாய் ஃப்ரெண்ட் பிடிக்கும்போது அவன் கையில ரத்தக்கரை இருந்திருக்கும். அப்பனா அந்த ரத்தக்கரை அந்த வாட்ச்லயும் இருக்கும் தானே, அந்த வாட்ச் எடுத்து அதை டெஸ்ட் பண்ணாலே லீ குற்றவாளின்னு தெரிஞ்சிடும் அப்படின்னு ஹீரோ சொல்றான். இது ஒரு நல்ல ஐடியா தான், ஆனா அந்த வாட்சை எப்படி போய் எடுக்கிறது, சர்ச் வாரண்ட்லாம் லீக்கு வாங்க முடியாது லேடி டிடெக்டிவ் சொல்றாங்க. ஹீரோ இருந்துட்டு என்னால இதுவரை மட்டும்தான் ஹெல்ப் பண்ண முடியும் போலீஸ் ஆண்டி, எனக்கு பிசினஸ்ல வேற நிறைய பிரச்சனை இருக்கு, அதை நான் பார்க்க போகணும், நீங்க இதை பார்த்துக்கோங்கன்னு சொல்லிட்டான்.
அவங்களும் சரி நான் பாத்துக்கிறேன் அப்படின்ட்டு போயிட்டாங்க. இப்ப இவங்களுக்கு என்ன ஒரு டவுட்னா, அந்த வாட்ச் கிரைம் சீன்ல இருந்ததுன்னு ஹீரோ ஒரு வாட்டி லீ கிட்ட சொல்லிட்டான். ஆனாலும் இன்னும் அந்த லீ அதை கையில கட்டுறான். அவனுக்கு அந்த வாட்ச் என்ன அவ்வளோ முக்கியமானு யோசிக்கிறாங்க. இந்த வாட்ச் ஹீரோயின் கொடுத்தது தானே, அதனால தான் லீக்கு அது ஒரு சென்டிமெண்டா இருக்கு. லீ ஃபர்ஸ்ட் டைரக்டர் ஆனப்போ ஹீரோயின் தான் கிஃப்ட் பண்ணிருப்பா. அவனுக்கு ஒரே சந்தோஷமா இருந்திருக்கும். என்னோட முக்கியமான மீட்டிங்ல எல்லாம் நான் இதை தான் போட்டு போவேன்னு சொல்லி இருந்திருப்பான். அதனால தான் அதை அடிக்கடி போடவும் செஞ்சிருக்கான். ஆனா இன்னைக்கு காலையில அந்த வாட்சை போடாம வேற வாட்ச் போட்டுட்டு போறான். ஹீரோயின் மேல ரொம்ப கடுப்பா இருக்கான்ல, அதனால அவன் ஆபீஸ்க்கு போனா அங்க ஜூனா கேபின்ல உட்காந்துருக்கா. அவளுக்கு இப்ப அந்த கொலை கேஸ் பத்தியும் லீய விசாரிக்கிறாங்கன்னு தெரிஞ்சிச்சுல. ஆனா அவ அதை காட்டிக்கவே இல்ல. அந்த பேட்டன் கேஸ் போட்டதுனால தானே இப்போ ஹெர்மியா திவால் ஆகிற நிலைமையில போயிருக்கு. அதுக்கு லீ தான் முக்கியமான காரணம்ன்றதுனால கோல்டு பார்ட்னரோட சேர்மன் ரொம்ப சந்தோஷமா இருக்காராம். அதனால இந்த லீய ஏசியா டிபார்ட்மெண்டோட சீஃப் டைரக்டர் ஆக்கலாம் அப்படின்னு பேசிட்டு இருக்காங்களாம். அதை லீ கிட்ட சொல்றா. லீக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. எனக்கு இவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுக்குறீங்களா அப்படின்னு சந்தோஷப்படுறான். ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் அவ ஒரு மாதிரி அவனை பாக்குறா. இன்னொரு பக்கம் ஹீரோ அவன்கிட்ட அவனோட ஃபேமிலி டாக்டர் உண்மை எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு. அதாவது அவனோட உடம்பு அந்த ஹார்ட்டை ஏத்துக்க மாட்டேங்குது, அதுக்கு எதிராக நிறைய ஆன்டிபாடிஸ்லாம் உற்பத்தி பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டாரு. ஹீரோக்கு ஒரு மாதிரி சோகமாயிருச்சு. உனக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும், நீ எப்ப வேணாலும் கோமாக்கு போயிடுற நிலைமையில தான் இருக்க, உயிருக்கே ஆபத்துன்னு சொல்லிட்டாரு. இப்பதான் ஹீரோயின் கூட நல்லா போயிட்டு இருந்துச்சு. அவகிட்ட வேற நான் எப்பவுமே உன் கூட இருப்பேன், நானும் உன்னை பாதிலே விட்டுட்டு போயிட மாட்டேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்த்து ஃபீல் பண்றான். அப்படியே வீட்டுக்கு போனா ஹீரோயின் ஏற்கனவே இவனுக்காக வெளியில நின்றுட்டு இருக்கா. அவன் முகம் ரொம்ப டல்லா தான் இருக்கு. ஆனா இது பிசினஸ் விஷயமா சோகமா இருக்கான் போல நினைச்சிட்டு இன்னைக்கு ரொம்ப டல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்றா. அவன் இவளை ஹக் பண்ணிட்டு இப்ப 2 பேரும் வீட்டுக்குள்ள போறாங்க. ஹீரோ கூட ஃபியூச்சர்ல என்னெல்லாம் பண்ணணும்னு ஹீரோயின் ஒரு பெரிய லிஸ்டே ரெடி பண்றா. அதை பார்க்கும்போதே ஹீரோக்கு ஒரு மாதிரி வருத்தமா இருக்கு. இதே மாதிரி தான் ஹீரோவோட அப்பா உயிரோட இருந்தப்போ அவனோட அம்மா கூட சேர்ந்து எங்கெங்கெல்லாம் போகணும் அப்படின்னு எழுதி வச்சுட்டு இருந்தாங்களாம். ஆனா அது எழுதின 1 மாசத்துக்குள்ளேயே அவனோட அப்பா இறந்து போயிட்டாராம். அவருக்கு வாழணும்னு ரொம்ப ஆசை, ஆனா அதுக்குள்ளே இறந்து போயிட்டாருன்னு சொல்றான். அவ அதுக்கு நீங்க இதை இன்னொரு மாதிரி யோசிச்சு பாருங்க, அவர் வாழ போற கடைசி நிமிஷம் வரைக்கும் உங்களுக்காக வாழணும்னு நினைச்சிருக்காரு, சந்தோஷமா வாழணும்னு நினைச்சிருக்காரு, அதனாலதான் எங்கெல்லாம் போகணும்னு அவங்க கூட உட்காந்து பேசியிருக்காரு அப்படின்னு சொல்றா. அடுத்த நைட் ஆனதும் ஹீரோயின் வீட்டுக்கு கிளம்புறா. ஹீரோவும் அவளை வீடு வரைக்கும் விடுறதுக்காக கூடவே நடந்து வரான். அந்த படிக்கட்டுல பாதி ஏறிட்டு இருக்கும்போதே நீங்க ஏற்கனவே இன்னைக்கு ரொம்ப டயர்டா இருக்கீங்க, நானே மேலே ஏறி போய்க்கிறேன் அப்படின்னு சொல்றா. அவனும் சரின்னு சொல்லிட்டு அவன் நடந்து போறதே நின்று பார்த்து ஃபீல் பண்ணிட்டு இருக்கான். இன்னைக்கு என்னமோ அவனுக்கு அவ ரொம்ப தூரமா போறா அப்படின்னு தோணுது. இதுக்கு மேல இவளை பார்க்க மாட்டோம்னு நினைச்சிட்டான் போல. அவ பேரை சொல்லி கத்திக்கிட்டே அவ கிட்ட போய் அவளை கிஸ் பண்றான். இன்னொரு பக்கம் நம்ம லேடி டிடெக்டிவும் ஹீரோவோட ஃப்ரெண்டும் சேர்ந்துக்கிட்டு லியோட வீட்டுக்குள்ள போலான்னு தலையில ஹூடிலாம் போட்டுட்டு லியோட அபார்ட்மெண்ட்டுக்கு போய் அவன் வீட்டு கதவு கிட்ட போயிட்டாங்க. லேடி டிடெக்டிவும் ஹீரோட ஃப்ரெண்டு கிட்ட நீ போய் யாராவது வராங்களான்னு பாருன்னு சொல்லிட்டு வீட்டு கதவை திறக்கிறதுக்கு ஏதோ ட்ரில்லிங் மிஷின்லாம் வச்சுட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க. இவங்க ஆரம்பிக்கிற நேரமே கீழே பார்க்கிங்ல லீ கார்ல வந்துட்டான். இவங்க கதவை திறக்கவே இல்லை. ஆனா அதுக்குள்ளவே மேலே ஏறி அந்த ஃப்ளோருக்கே வந்துட்டான். ஹீரோவோட ஃப்ரெண்டு லீயை பார்த்ததுமே லேடி டிடெக்டிவ் கிட்ட போய் சொல்றான். இவங்களால அந்த பக்கமும் ஓட முடியல, இந்த பக்கமும் ஓட முடியல, என்னடா பண்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது லீ அவங்க கிட்ட வந்துட்டான். டக்குனு லேடி டிடெக்டிவ் ஹீரோ ஃப்ரெண்டை கிஸ் அடிக்கிற மாதிரி மூஞ்ச மறைச்சிக்கிட்டு அப்படியே ஒரு ஆக்டிங்க போட ஆரம்பிச்சிட்டாங்க. லீ அவங்கள பாக்குறான். ஆனா லேடி டிடெக்டிவ்னு கண்டுபிடிச்சிட்டானா என்னன்னு தெரியல. அவன் பாட்டு கதவை திறந்து வீட்டுக்குள்ள போயிட்டான். அவன் உள்ள போனது இதுங்க 2 தலை தெரிச்சு அங்க இருந்து ஓடிடுச்சுங்க. என்னடா இப்படி ஃபெயிலியர் ஆயிடுச்சுன்னு லேடி டிடெக்டிவ்க்கு செம்ம கடுப்பு. அப்படி சரக்கடிக்க போயிட்டாங்க. அடுத்த நாள் காலையில பார்த்தா ஹீரோவோட ஃப்ரெண்டு ட்ரெஸ் இல்லாம ஒரு பெட்ல கிடக்குறான். தலை வேற செம்ம வலி. நேத்து சரக்கு அடிச்சதுல என்ன நடந்துச்சுன்னு அவனுக்கு ஞாபகம் இல்ல. லேடி டிடெக்டிவ் பாத்ரூம்ல இருந்து வர்றதை பார்த்ததுமே ஐயோ அம்மான்னு கத்த ஆரம்பிச்சிட்டான். எதுக்கடா இப்படி அலறன்னு கேட்கும்போது எனக்கு என்ன நடந்துச்சுன்னு ஞாபகம் இல்ல, எதுக்கு என்ன இந்த மாதிரி பண்ணீங்க, நான் ஒரு பச்சை மண்ணா இருந்தேன், அந்த மண்ணை இப்படி பண்ணிட்டீங்களேன்னு அழுது புலம்புறான். டேய் வாய மூடுடா, நேத்து நீ என்ன பண்ண தெரியுமா, உன்னோட பேண்ட்லயே உச்சா போயிட்ட, அதை கழுவுறதுக்கு நான் என்ன கஷ்டப்பட்டேன்னு தெரியுமா, ஒழுங்க வாய மூடிட்டு நின்னும் போது அவங்களுக்கு ஸ்டேஷன்ல இருந்து கால் வருது. என்னன்னு போய் பார்த்தா சீஃப் பிடிச்சி அந்த கத்துறாரு. என்னன்னு பார்த்தா இந்த லீ பயலுக்கு நேத்து வந்தது லேடி டிடெக்டிவ் தான் தெரிஞ்சிருக்கு. அங்க உள்ள சிசிடிவி கேமராவை பார்த்து கண்டுபிடிச்சிருக்கான். உடனே இவங்க மேல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டான் போல. இப்ப இவங்களை 2 மாசம் சஸ்பெண்ட் பண்ணிட்டாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோ அவனுக்கு இன்னைக்கு ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்க போறாங்க. 3 மணிக்கு ஹாஸ்பிட்டலுக்கு வந்துரு அப்படின்னு டாக்டர் ஃபோன் பண்ணி சொல்றாரு. அவனும் ஹாஸ்பிட்டல் போயிட்டான். ஒரு வாட்டி ட்ரீட்மெண்ட்டுக்கு 3 மணி நேரம் ஆகுமா. அவன் உடம்புல உள்ள ஆன்டிபாடி எல்லாத்தையுமே வெளியே எடுப்பாங்க போல. பண்ணி முடிச்சதும் டயர்டா தான் இருக்குமா. ஆனாலும் நீ நம்பிக்கையா இருக்கணும்ல அவர் பேசுறாரு. அதெல்லாம் விடுங்க, நான் பிசினஸ் பண்றேன், அதனால பெர்சன்டேஜ்ல சொன்னாதான் எனக்கு புரியும், நான் பிழைக்கிறதுக்கு எவ்வளவு சதவீத வாய்ப்பு இருக்குன்னு கேட்கறான். அவர் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு பாதி நீ 1% வாய்ப்பு இருக்கும்போதே உயிர் பொழைச்ச, உன்னால இது முடியும்னு சொல்றாரு. போன வாட்டிலாம் இவன் சாக போற நிலைமையில இருக்கும்போது கூட சாவை ஏத்துக்கிட்டான். ஆனா அவன் குடும்பத்துக்காக பழி வாங்கணும்னு மட்டும்தான் நினைச்சான். ஆனா இந்த வாட்டி அவனுக்கு சாகணும்னு விருப்பமே இல்லை. அவனுக்கு ஹீரோயின் கூட சந்தோஷமா வாழணும். இப்ப டாக்டர் கிட்ட என்னை எப்படியாவது காப்பாத்திருங்க, நான் நிறைய வருஷம் வாழணும்னு நினைக்கிறேன்னு அவரோட கையை பிடிச்சி அழுதுட்டே கேட்கறான்.
டாக்டருக்கே ரொம்ப வருத்தமா இருக்கு. இப்போ ட்ரீட்மெண்ட் எல்லாம் முடிஞ்சு வீட்டுக்கு கிளம்புறான். ரொம்ப டயர்டா இருக்கு. அங்க ஹாஸ்பிட்டல்ல உள்ள டிவிலே ஹெர்மியா பத்தின நியூஸ் தான் ஓடுது. நாளைக்கு தான் கடைசி நாள், நாளைக்கு ஹெர்மியா திவாலாக போகுதுலாம் நியூஸ்ல ஓடிட்டு இருக்கு. இந்த நியூஸை கம்பெனில ஹீரோயினும் அவ கூட வேலை பார்க்குறவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. எல்லாருக்குமே ரொம்ப வருத்தமா இருக்கு. ஹீரோ ஆஃபீஸ்க்கு வரும்போதே எல்லாருமே ரொம்ப சோகமா உட்காந்துருக்காங்க. இது முன்னாடியே தெரிஞ்சது தானே, ஏன் இவ்வளவு சோகமா இருக்கீங்க, வருத்தப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு டைரக்டர்ஸ் கிட்ட எல்லாம் பேசணும்னு எல்லாரையும் கூப்பிடுங்கன்னு சொல்றான். அப்புறம் டைரக்டருங்க கிட்ட நம்மளால முடிஞ்ச வரை நம்ம பண்ணிட்டோம், எதுவும் வருத்தப்படாதீங்கன்னு அவங்க கிட்டேயும் சொல்றான். இப்ப அவங்க போனது சோகமா நின்றுட்டு இருக்கான். அப்போ ஹீரோயின் உள்ளவரா அவகிட்ட, நாளைக்கு இந்த கம்பெனி திவாலாக போகுது, என்கிட்ட ஒரு பைசா கூட இல்லாம ஆயிடுவேன், அது மட்டும் இல்லாம என் மேல கேஸும் இருக்கு, ஜெயிலுக்கு போறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, இதெல்லாம் நடந்ததுக்கு அப்புறமும் என் கூட இருப்பியான்னு கேக்குறான். அதுக்கு அவ, அதெல்லாம் பார்த்து நான் உங்களை காதலிக்கலன்னு சொல்லிட்டு அவனை ஹக் பண்ணிட்டு, எவ்வளவு கஷ்டம் இருந்தாலும் நாம 2 பேரும் விட்டு கொடுக்காம இருப்போம்னு பேசிக்கிட்டது தானே அப்படின்னு சொல்றா. இவனுக்கு கொஞ்சம் ஆறுதலா இருக்கு. நாம மீன் பிடிக்க போவோமா, நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அப்படின்னு கேக்குறான். உடனே 2 பேரும் மீன் பிடிக்கிறதுக்கு கிளம்பிட்டாங்க. ஹீரோவோட கார் எடுத்துட்டு நூடுல்ஸ் எல்லாம் வாங்கிட்டு செம்ம ஜாலியா போறாங்க. ஒரு இடத்துல போய் ஜாலியா தூண்டில் எல்லாம் போட்டு மீன் பிடிச்சிட்டு அங்கேயே விளையாடிட்டு இருக்காங்க. பின்னால பேக்ரவுண்ட்ல ஹீரோவோட வாய்ஸ் ஓவர்ல, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு நான் யோசிக்கல, இன்னைக்கு சந்தோஷமா இருக்கணுங்கிறதுக்காக கஷ்டப்பட்டு சிரிச்சிட்டு இருக்கேன், உன் கூட இருந்த நினைவுகள் எல்லாமே ரொம்ப அழகானதுன்னு எனக்கு அப்ப புரியல, உன்ன மாதிரியே அந்த நினைவுகளும் ஒரு பூ மாதிரி, அதை கடந்து என்னால போகவே முடியாது, நம்மளோட நினைவுகள் எல்லாமே இன்னமும் எனக்கு மங்களா தெளிவற்றதா இருக்குன்னு ஒரு வாய்ஸ் ஓவரை கொடுக்க 2 பேரும் தலையோட தலை சாட்சி வச்சிருக்கிற மாதிரியே இந்த எபிசோடு முடியுது. அடுத்து ஹெர்மியாக்கு என்ன ஆக போகுது, நம்ம ஹீரோ என்ன ஆக போறான்றதெல்லாம் அடுத்த எபிசோட்ல பார்ப்போம். அடுத்து வரப்போறது தான் லாஸ்ட் எபிசோட். மறக்காம பாருங்க. அப்படியே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கானை பிரஸ் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. பை பை.